டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் சினிமால ஆன்மீகம் சார்ந்த படங்களை டைரக்ட் பண்றதுல வல்லவர் யாருன்னு முத்துகிருஷ்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆன்மீக படங்களை இயக்குவதிலே வல்லவர்களாக இருந்தவர்கள் அப்படின்னா அருட்செல்வர் ஏபி நாகராஜன், KS கோபாலகிருஷ்ணன், ராமநாராயணன் போன்றவரை சொல்லலாம். இப்போ இருக்கின்ற இளைஞர்களில் யாரும் ஆன்மீக படங்களை இயக்குவதற்கு ஆர்வம் காட்டுவர்களாகவே தெரியல. பிரதீப் ரங்கநாதன் நடிப்புல லேசா சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கே, அதை நீங்க கவனிச்சிங்களான்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் நடித்து லவ் டுடே, டிராகன் ஆகிய 2 படங்கள் தான் இது வரைக்கும் வெளியாகியிருக்கு. 2 படங்களுமே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படங்கள். அவருடைய அடுத்த படம் இன்னும் வெளியாகவே இல்லை, வரும் தீபாவளி என்று தான் வெளியாக இருக்கிறது. அதுக்குள்ளே அவருடைய நடிப்பில் சலிப்பு தட்டுவதாக நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஜாதி சாராத படத்தை ரஞ்சித் சார் கொடுப்பாங்களான்னு முக்கூடலேருந்து கதிர் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஜாதி சாராத படங்களை ரஞ்சித் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். கவிஞர் வாலி, வைரமுத்து இருவரில் யார் சிறந்தவர்னு செல்வபுரம்லேருந்து முத்துபாலா கேட்டிருக்காங்க. கவிஞர் வாலி, வைரமுத்து இருவருமே மிகச்சிறந்த கவிஞர்கள். அவருடைய படைப்பை எல்லாம் படித்து ரசிங்க. அதை விட்டுட்டு எதுக்காக இந்த ஒப்பீடு? கமல் சாரோட அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சேரன் மகாதேவியிலேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கமலுடைய அடுத்த படம் அன்பறிவு இயக்கத்தில் தான் உருவாகி இருக்கிறது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு நவம்பர் மாதம் முதல் வாரத்திலே தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சித்ரா சார், உங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்தது இல்லையான்னு சடையாபுரம்லேருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. எனக்கு அரசியல் ஆர்வமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியல் எனக்கு தீவிர ஆர்வம் உண்டு. ஆனால் அரசியலில் இறங்குறதுல தான் எனக்கு ஆர்வம் இல்லை. தமிழ் ஒளிப்பதிவாளர்கள்ல மாநிலம் தாண்டி வெற்றி அடைந்தவர் யார் யாருன்னு பெல்லூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. மாநிலம் தாண்டி வெற்றி பெற்ற தமிழ் ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னா PC ஸ்ரீராம், ராஜீவ் மேனன், மணிகண்டன், ரவிவர்மன், மனோஜ் பரமஹம்சா, ரவி கே சந்திரன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். படத்துக்காக இல்லைனாலும் நட்புக்காக வாச்சும் விஷால் சார் மற்றும் மிஷ்கின் சார் இணைவாங்களான்னு மைசூர்லேருந்து தானியா கேட்டிருக்காங்க. மிஷ்கினுக்கும் விஷாலுக்கும் இடையே இருந்த நட்பு இருக்கே, அது அப்படி ஒரு அற்புதமான நட்பு. அந்த நட்பு இனி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் தோணுது. இப்போலாம் ரீமேக் படம் குறைந்து விட்டதே எப்படின்னு மத்திஹாலிலேருந்து பரமசிவா கேட்டிருக்காங்க. ரீமேக் படங்கள் குறைந்ததென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் OTT தான். OTTயில் ஒரு படம் வெளியாகும் போது இந்தியா முழுவதிலும் உள்ள எல்லா மாநிலத்தவர்களும் அந்த படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதன் காரணமாகத்தான் இப்போ அதிகமாக மொழி மாற்ற படங்கள் உருவாவதில்லை. மோகன்ராஜ் சார் தனியொருவன் பார்ட் 2 எடுக்க போகிறதா ஒரு செய்தி வந்திருந்தது. அது என்ன ஆச்சுன்னு ஹாசன்லேருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. தனியொருவன் பார்ட் 2 படத்துக்கு மிகப்பெரிய பட்ஜெட் தேவைப்படுது. அதனால் இப்போதைக்கு அந்த படத்தை தயாரிக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி அந்த படத்தை தயாரிக்கலாம் அப்படின்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி சொன்னதாக மோகன் ராஜாவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதனால் இப்போதைக்கு தனியொருவன் 2 படம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ண படங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கான்னு சென்னையிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் இயக்கிய படங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ண படம்னா அது பிரமிளா கதாநாயகியாக நடித்த அரங்கேற்றம் திரைப்படம். அந்த படம் தவிர அவளோட தொடர்கதை படத்தினுடைய வெளியீட்டின் போதும் அவருக்கு எதிராக சில விமர்சனங்கள் எழுந்தன. ஆர் கண்ணன் சார் இப்போ என்ன படம் பண்றாங்கன்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. ஆர் கண்ணன் இப்போ சமுத்திரக்கனி நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். சூர்யா 50 லோகேஷ் கனகராஜ் சார் படமா வெற்றிமாறன் சார் படமானு திருப்பூர்லேருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. சூர்யா இப்போது தன்னுடைய 46வது படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார். 47, 48, 49 ஆகிய படங்களை யார் இயக்கப் போகிறார் அப்படின்றது முதல்ல முடிவாகட்டும். அதற்கு பின்னாலே அவருடைய 50வது படத்தை யார் இயக்கப் போகிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். கார்த்திக் சாரோட வாவாத்தியர் படத்துக்கு பெரிய வரவேற்பே இல்லையே ஏன்னு குன்றத்தூர்லேருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. கார்த்தினுடைய வாவாத்தியார படம் வெளியாகி விட்டதா என்ன? டிசம்பர் மாதம் வெளியாக போது இப்போ தான் அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்குள்ளே அந்த படத்துக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னு எதனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தெரியல. இளையராஜா சாரோட பாடல் கேட்டு நீங்கள் கண் கலங்கி இருக்கீங்களான்னு மாம்பாக்கம்லேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. நான் கேட்டு ரசித்த இளையராஜாவுடைய பாடல்கள்னால் 100கணக்கில் இருக்குது. ஆனால் அவருடைய எந்த பாடலையும் கேட்டு நான் கண் கலங்கியதில்லை. சங்கர் சாரோட வேல்பாரி படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னு வேளச்சேரியிலேருந்து மலர் கேட்டிருக்காங்க. சங்கருடைய வேள்பாரி படத்தை யார் தயாரிக்க போகிறார்கள் அப்படின்றது இன்னும் முடிவாகலை. கரூர் சம்பவத்துக்கு சூர்யா சார் எதுவுமே சொல்லலையே ஏன்னு தென்காசிலேருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. கரூர் சம்பவத்தை பற்றி சூர்யா மட்டும்தான் கருத்து சொல்லலையா? மற்ற எல்லா நடிகர்களும் கருத்து சொல்லிட்டாங்களா? படத்தோட தலைப்புக்கும் வெற்றிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தென்காசிலேருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. படத்தினுடைய தலைப்புக்கும் வெற்றிக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் அது
10லிருந்து 15% இருக்கும், அவ்வளவுதான். விஜயகாந்த் சாரோட மகன்கள் என்ன ஆனாங்கன்னு மதுரையிலேருந்து மணிகண்ட பிரபு கேட்டிருக்காங்க. விஜயகாந்துடைய மகன்களில் விஜயபிரபாகரன் தீவிர அரசியலில் இருக்கிறார். சண்முக பாண்டியன் நடிப்பிலே அடுத்து கொம்பு சிவி என்ற படம் நவம்பர் மாத இறுதியிலே வெளியாக இருக்கிறது. உங்களால மறக்க முடியாத தீபாவளி திரைப்படம் எதுன்னு கன்னியாகுமரியிலேருந்து கிருஷ்ணா கேட்டிருக்காங்க. நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தீபாவளி என்று வெளியான எல்லா திரைப்படங்களும் என்னால் மறக்க முடியாத திரைப்படங்கள் தான். ஏன்னா பள்ளியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தீபாவளி அன்று வெளியாகின்ற எல்லா படங்களையும் பெரும்பாலும் பார்த்து விடுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தவன் நான். அப்படி திரைப்படங்களை வெறி கொண்டு பார்த்த அந்த ஆர்வம் இருக்க, அது பள்ளி நாட்களுக்கு பின்னாலே மெல்ல மெல்ல குறைய தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. இளையராஜா சாரை பற்றி ஏதாச்சும் புத்தகம் இருக்கான்னு பெங்களூர்லேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றி இளையராஜாவே எழுதியிருக்கிறார். குமுதம் வெளியீடாக அவைகள் வந்திருக்கின்றன. அடுத்து என்று ஒரு தகவல். அந்த காலகட்டத்திலே வளர்ந்து கொண்டிருந்த நடிகரான T.R. ராமச்சந்திரனுக்கு பிரபல நடிகரான கலைவாணர் N.S. கிருஷ்ணனை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆசை. தன்னுடைய ஆசையை நண்பர் ஒருவரிடம் வெளிப்படுத்தினார். அந்த நண்பருக்கு கலைவாணரை நன்றாக தெரியும். அதனால் தன்னுடன் T.R. ராமச்சந்திரனை அழைத்து கொண்டு கலைவாணர் வீட்டுக்கு சென்றார். T.R. ராமச்சந்திரனை கலைவாணருக்கு அவர் அறிமுகம் செய்து வைத்த உடனே வாப்பா வா உட்கார் என்றார் கலைவாணர். இல்லை நான் போகணும் என்றார் T.R. ராமச்சந்திரன். அப்படியா போ என்று சொல்லிவிட்டார் கலைவாணர். அவர் அப்படி போன தடான்னு சொன்னது T.R. ராமச்சந்திரனுக்கு மிகப்பெரிய வருத்தமாகிவிட்டார். என்ன இப்படி சொல்லிட்டார்? அப்போ அவருடைய நண்பர் அவருக்கு விளக்கமாக சொன்னார். அவர் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? உட்காருன்னு சொன்னார். நீ உட்காரணும், இல்லை நின்றுக்கிட்டு இருக்கணும், அதை விட்டுட்டு போகணும்னு சொன்னால் அதனால தான் போ என்று சொல்லிவிட்டார் என்றார் அவர். இந்த சம்பவம் இருக்க அது T.R. ராமச்சந்திரனுடைய மனதிலே மிகப்பெரிய வடுவாக இருந்தது. கலைவாணர் நம்ம தப்பாக நினச்சிட்டு போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் பல நாட்கள் இருந்தார் அவர். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் T.R. ராமச்சந்திரன் நடித்த வாயாடி போலி பாஞ்சாலி என்ற 2 குறும்படங்கள் வெளியாகின. அந்த 2 படங்களுக்குமே ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பை தந்தார்கள். அந்த படங்களுடைய வெற்றியை தொடர்ந்து ஒரு நாள் பிரகதி ஸ்டுடியோவில் அடியெடுத்து வைத்த கலைவாணர் N.S. கிருஷ்ணன் எங்கே T.R. ராமச்சந்திரன் என்று கேட்டபடியே உள்ளே வந்தார். T.R. ராமச்சந்திரன் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாருன்னொடனே அந்த தகவலை அங்கே இருந்த சிலர் T.R. ராமச்சந்திரன்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஒரு பனியனை போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார் T.R. ராமச்சந்திரன். பதட்டத்தோடு அவர் எழுந்து நிற்க அவர் முதுகையை தட்டிய கலைவாணர் N.S. கிருஷ்ணன், நீ நடித்த வாயாடி போலி பாஞ்சாலி பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கப்பா, உன்னை நேரில் பார்த்து பாராட்டிட்டு போகலாம் தான் இங்கே வந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தேன், உட்கார கூட இல்லாமல் அப்படியே ஓடி வந்துட்டேன். இன்னொரு நாள் சாவகாசமாக வீட்டுக்கு வா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று T.R. ராமச்சந்திரன் சொல்லிவிட்டு சென்றார் கலைவாணர் N.S. கிருஷ்ணன். அதுக்கு பின்னால் தான் என் மனது நிம்மதியாயிற்று என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் T.R. ராமச்சந்திரன். இத்துடன் எந்த லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.